ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. நம்ம கடந்த ஒரு வாரமாகவே 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகிற வகையில் பல பதிவுகளை போட்டுகிட்டே வர்றோம். அதுவும் 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து எப்படி தரமானதாக இருக்குது, என்னென்ன கட் ஆஃப், எந்தெந்த கல்லூரிகள் வந்து நல்ல விதத்தில் செயல்படுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு கல்லூரியாக நம்ம வந்து ஒரு வாரமாக போட்டுக்கிட்டே வர்றோம். இந்த வீடியோவில் சென்னையில் ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது எஸ்எஸ்என் காலேஜ், டிஎன்ஏ கோட் வந்து 1315, அந்த காலேஜ் பற்றி தான் இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எஸ்எஸ்என் காலேஜோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸு, கேம்பஸ் டூர்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் டீட்டெயில்டாக இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. +2 முடிச்சுட்டு பொறியியல் இல்லை தொழில்நுட்பத்துறையில் போகணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து முதல்ல வந்து நீங்கள் கல்லூரியை வந்து கரெக்டாக தேர்வு செய்யணும். ஏன்னா நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து நமக்கு மெயினாக வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ பொறியியல் துறையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாபும் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய கல்லூரி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல லேப் ஃபெசிலிட்டியாக பிளேஸ்மெண்ட்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறணும். டிஎன்இஏ, அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், அதன் கீழே வந்து நிறைய கல்லூரிகள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கவுன்சிலிங் மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி போகலாம். ஒரு சில கல்லூரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்ட்டு அவங்களுக்கான ஒரு தனி கோட்டா வச்சுருப்பாங்க. அதன் மூலமாகவும் நீங்கள் சேரலாம். தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் டிஎன்இஏ, அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், அந்த மூலமாக, அந்த கவுன்சிலிங் மூலமாக தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்குது. நீங்கள் அதில் அப்ளை பண்ணி நீங்கள் கரெக்டான கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் முறையில் நீங்கள் அது போகலாம். அதுக்கும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நான் இந்த வீடியோக்கு அடுத்து அதையும் டீட்டெயில்ஸை நான் கொடுத்துக்கிட்டே வரேன். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக போகிறதுக்கும் நிறைய கல்லூரிகள் இருக்குது. அதில் ஒரு சில கல்லூரிகள் பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னாலே டொனேஷன் இல்லை டெவலப்மெண்ட் ஃபீஸ் அந்த மாதிரி வகையில் உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அதில் அட்மிஷன் கொடுப்பாங்க. அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு சிறந்த கல்லூரிகளை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் போகலாம். எஸ்எஸ்என் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் இருக்கும். உங்களுக்கு டொனேஷன் வாங்காமல் ஃபீ மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அது கூட அப்படியே டேரெக்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துட மாட்டாங்க. ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் மாதிரி வச்சு, இன்டர்வியூ எல்லாம் வச்சு தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு நிறைய ஹை கட் ஆஃப், அதாவது வந்து இன்ஜினியரிங்குரிய அந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வழியாகவே நீங்கள் அப்ளை பண்ணி போகலாம். அந்த மாதிரி அப்ளை பண்ணி போகும்போது என்னென்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். தரமான கல்லூரிகள் வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். நான் இந்த சேனலில் உங்களுக்கு ஆல்ரெடி டாப் ரேங்க் லிஸ்ட் உள்ள காலேஜஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து 70 காலேஜஸ் கிட்ட நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டாப் காலேஜஸ்ஸு. நீங்கள் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எந்த ரவுண்டாக இருந்தாலும் அந்த 3 ரவுண்டு போகிற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோ பதிவில் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த இதுக்குரியது நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதனோட வெப்சைட் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எனோட வெப்சைட்டில், அதாவது www.ssn.edu.in அப்படின்னு நீங்கள் போயிட்டு அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அட்மிஷன்ஸ்க்கான இந்த வருஷத்துக்கானது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸோட சேர்மன் திரு சிவநாடர் அவர் தான் இந்த எஸ்என் காலேஜோட ஃபவுண்டர். இந்த எஸ்எஸ்என் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடில், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழ் இயங்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் கல்லூரி. நீங்கள் ஒரு நல்ல காலேஜில் சேரணும், அப்படி இல்லைன்னா இந்த காலேஜ் தான் உங்களோட ட்ரீம் காலேஜ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு, அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம், இந்த காலேஜோட வேறு என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இந்த காலேஜில் நம்பர் 1 ப்ரைவேட் காலேஜில் லிஸ்ட்டில் வருது. உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்தபடியாக, ஏன் சொல்லப்போனால் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடியே ஃபில் ஆகக்கூடிய ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த காலேஜ் வந்து எல்லோரும் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒண்ணு லேப் ஃபெசிலிட்டீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கு. அதோட பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 10.5 டூ 10.8 எல்பிஏ வரைக்கும் இந்த இவங்களோட பேக்கேஜா இருக்குது. 2022 பேட்ச்ல 1.17 க்ரோர் பேக்கேஜ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு கிடைச்சிருக்கு. எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்க அப்படின்னா, கோர் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியான கம்பெனிஸ் எல்லாம் வந்து இங்க வந்து பிளேஸ்மெண்ட் குடுக்குறாங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாரி டிபார்ட்மெண்ட்ஸும் இல்லாம, ஈவன் மெக்கானிக்கல், சிவில், பயோமெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து 90% கிட்ட பிளேஸ் ஆயிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் வந்து நல்லா இருக்கு. இங்க உள்ள டீச்சிங் ஃபேக்கல்டீஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் பிஹெச்டி ஸ்காலரா இருக்காங்க. உங்களுக்கு ஹேக்கத்தான் அந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நெறைய உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும். அப்ப வந்து பிஹெச்டி ஸ்காலரா இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு நெறைய நாலேட்ஜ் கெயின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இன்ஜினியரிங் அப்டின்னாலே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். அந்த இன்டர்ன்ஷிப்புமே வந்து 6 மந்த்ஸ் கிட்ட அவங்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து ஏற்படுத்தி குடுக்குறாங்க. உங்களோட கெரியர் வந்து இன்னும் நல்லா குரோத் ஆகுறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அதே மாதிரி ஓவரால் எல்லாமே உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன கிளப் ஃபெசிலிட்டீஸ் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இங்க குடுக்குறாங்க. ஸோ இன்ஜினியரிங்கோட நீங்க வந்து மல்டி டேலண்டடா நீங்க வந்து இருக்கிறதுக்கு இந்த கல்லூரி வந்து உங்களுக்கு நெறைய ஃபெசிலிட்டீஸ் ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து இதில ப்ரிஃபரும் பண்றாங்க. இப்ப நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அந்த கவுன்சிலிங் மூலமா நீங்க வர்றதா இருந்தா, இதனோட கட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 200 அதாவது அதான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபில் ஆகுது அப்படின்னா என்ன 200 அவுட் ஆஃப் 200, 199 அந்த மாதிரிலருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 180க்குள்ளேயே இந்த லாஸ்ட் உங்களுக்கு மெக்கானிக்கல், பயோமெடிக்கல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 180 அந்த இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து முடிஞ்சிருது. ஸோ, நீங்க வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமாவும் நீங்க வந்து அத ப்ரிஃபர் பண்ணுங்க. அதில கிடைச்சாலும் நல்லது தான். ஏன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கம்மியா இருக்கும். இன்னொன்னு சொல்லணும் அப்டின்னா, இந்த எஸ்எஸ்என் காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க டொனேஷன் பே பண்ணி முடியாது. ஏன்னா, இவங்க வந்து மேனேஜ்மென்ட் கோட்டா அப்படிங்கிறது வந்து மெரிட் மேனேஜ்மென்ட் கோட்டாவா தான் இருக்கும். உங்களுக்கு பணம் கட்டி எக்ஸ்ட்ரா டொனேஷன்லாம் கட்டி யாருனாலும் போயிட முடியாது. அவங்க வைக்கிற ஒரு ஆப்டிட்யூட் டெஸ்ட், இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணி தான் நீங்க இந்த காலேஜ்ல மேனேஜ்மென்ட் கோட்டாவிலேயே நீங்க வந்து ஜாயின் பண்ண முடியும். அந்த அட்மிஷன்லேயே உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ண முடியும். அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, மேனேஜ்மென்ட் கோட்டாவுக்கும் நீங்க உங்களுக்கு கட் ஆஃப் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இதுக்கும் அப்ளை பண்ணி வைங்க. அதே மாரி இன்ஜினியரிங் அட்மிஷன் அந்த டிஎன்இஏ இதுக்கும் நீங்க அப்ளை பண்ணி வைங்க. இப்ப உங்களுக்கு டிஎன்இஏ மூலமா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுத்து, அந்த இது மூலமா கிடைச்சா உங்களுக்கு நல்லது. அதுலயும் நீங்க இது பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா, மேனேஜ்மென்ட் கோட்டாவோட அப்ளிகேஷன் வந்து இது கொஞ்சம் பர்ட்டிகுலர் நாள் தான் ஓப்பனா இருக்கும். இப்போ ஓப்பனா இருக்கு உங்களுக்கு. அதனுடைய அப்ளிகேஷன் வந்து ஓப்பனா இருக்குது. இந்த மந்த் எண்டோட அதாவது மே 31 இது வந்து க்ளோஸ் ஆகுது. நீங்க அதுக்குள்ள இத வந்து அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. எண்ட் ஆஃப் தி டேட் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும்னு இல்ல. அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. உங்களுக்கு அது வந்து ஒரு கால் ஃபார் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆப்டிட்யூட் டெஸ்ட்டுக்குலாம் வந்து இந்த கவுன்சிலிங் நடைபெறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இது கால் ஃபார் பண்ணி, அவங்க ஆப்டிட்யூட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆம், உங்களுக்கு வந்து ரொம்ப டெக்னிக்கலா அந்த மாரியெல்லாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ அந்த மாரி நெறைய ஃபாலோ அப்ஸ் இருக்கும். நீங்க அத வந்து அதெல்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி அப்படின்னா, உங்களுக்கு கட் ஆஃப் நெறைய இருக்கிறவங்க உங்களுக்கு கிடைக்கும். இப்ப கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாயிடுச்சு, எனக்கு நல்ல கல்லூரிகள் கிடைக்காதா? அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க, ஒரு கேட்டகரி வைஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஹையரா தான் இருக்கும். அந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜ்மென்ட் கோட்டால நீங்க அப்ளை பண்ணி நீங்க போலாம். நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸா தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் மார்க் கம்மியாயிட்டாங்க. அப்படிங்கிற ரீசன்ல வந்து உங்களுக்கு ஆப்டிட்யூட்ல என்னால கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிற ஸ்டூடண்ட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா, 170 அந்த ரேஞ்ச் உள்ள கட் ஆஃப் உள்ள ஸ்டூடண்ட்ஸ் கூட நீங்க இதில அப்ளை பண்ணி வைங்க. உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. அவங்க உங்களுக்கு வந்திருக்க அப்ளிகேஷனே அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, உங்களோட அந்த மார்க்ஸ பேஸ் பண்ணி பிரிச்சுக்குருவாங்க. அதுக்கப்புறம் சிபிஎஸ்இ, ஸ்டேட் போர்டு
இல்ல எந்த ஊர்லேருந்து நீங்க வந்திருக்கீங்க, அந்த மாதிரியும் அவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து வில்லேஜ்ல இருந்து வர்ற ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸே குடுக்குறாங்க. மார்க் நெறைய எடுத்து, இப்ப டிஸ்ட்ரிக்ட் டாப்பரா இருக்கிறீங்க, அந்த அந்த மாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. இந்த மெரிட் மேனேஜ்மென்ட் கோட்டால யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐ ஸ்டூடண்ட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேற ஸ்டேட்ல உள்ள ஸ்டூடண்ட்ஸ் அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அது போக நம்ம இங்க தமிழ்நாட்டுல படிக்கிற ஸ்டேட் போர்ட், சென்ட்ரல் போர்டு, அப்புறம் ஐஜிசிஎஸ்இ, ஐசிஎஸ்இ எல்லா போர்ட் ஸ்டூடண்ட்ஸும் வந்து இந்த மெரிட் மேனேஜ்மென்ட் கோட்டால அதன் மூலமா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதனோட எண்ட் டேட் வந்து மே 31 முடியுது. மே 31 எண்ட் ஆஃப் தி டே 11:59 அந்த மாரி டைம் குடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க வந்து அதுக்கு முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணி, அந்த என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, உங்க மார்க்லாம் அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதெல்லாம் பண்ணி முடிச்சுருங்க. ஏன்னா, எண்ட் ஆஃப் தி டே வந்து எல்லாரும் ட்ரை பண்ணும்போது அந்த சர்வரே கொஞ்சம் வந்து ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ, அதனால நீங்க வந்து அதுக்கு முன்னாடியே நீங்க பண்ணிடுங்க. இப்ப இதுல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மெரிட் மேனேஜ்மென்ட் கோட்டால போறதுக்கு வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்கில் குடுக்குறாங்க. அந்த கோட்டா மூலமும் நீங்க போலாம். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கு. ஸோ, இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களுக்கு மார்க் கம்மியா இருந்தாலும், அ உங்க ஸ்போர்ட்ஸ்ல நீங்க இருக்கிறீங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயர், ஒரு நேஷனல் லெவல் பிளேயர் அப்படின்னா, நீங்க வந்து தயங்காதீங்க. உங்களுக்கு மார்க் கம்மியா இருந்தாலும், நீங்க இந்த மெரிட் மேனேஜ்மென்ட் கோட்டா மூலமா நீங்க அப்ளை பண்ண பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து அதன் மூலம் உங்களுக்கு நெறைய சான்சஸே இருக்குது. அதே மாரி பரதநாட்டியம், வோக்கல் அது மாரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. அ அவங்க வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஒரு நேஷனல் லெவல்ல அந்த மாரி, ஸ்டேட் லெவல்ல அந்த மாரி வந்து கேட்குறாங்க. பிளேயர்ஸா இருந்தாலும் சரி, அந்த ஃபைன் ஆர்ட்ஸ், அந்த கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாரி உள்ளதெல்லாம் வந்து அவங்க அதில எதிர்பார்க்குறாங்க. ஸோ, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு 160 அந்த மாரி கட் ஆஃப் வச்சிருந்தாலும், இல்ல 150 கட் ஆஃப் வச்சிருந்தாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் இல்லாத ஸ்டூடண்ட்ஸுமே, குழந்தைங்களுமே நீங்க இதில அப்ளை பண்ணுங்க. ஏன்னா கிடைக்கிறதுக்கு வந்து அந்தந்த இயர் வந்து எப்படி கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி நெறைய அப்ளிகேஷன் வராம, ஏன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அந்த இதுலயே அந்த அட்மிஷன்லயே உங்களுக்கு கவுன்சிலிங் போறதுலயே நெறைய ஸ்டூடண்ட்ஸ் போயிட்டாங்கன்னா, உங்களுக்கு இதில வந்து வெயிட்டிங்ல வச்சாலும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தான் ஒரு 150 அந்த மாரி கட் ஆஃப் இருந்தாலும் நீங்க வந்து தைரியமா அப்ளை பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா இன்டர்வியூக்கு உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் கால் ஃபார் பண்ணுவாங்க அவங்க. அதிலயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். எந்த கட் ஆஃப் ஒரு சில டைம் வந்து 175 ஓட முடியும், 170 முடியும். அவங்க வந்து நெறைய கேட்டகரிஸா பிரிச்சிருப்பாங்க. இந்தந்த போர்டுக்கு இவ்வளோ இந்தந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதே மாரி வில்லேஜ் லேருந்து வர்ற குழந்தைங்களுக்கு ரிமோட் லொகேஷன்லேருந்து வர்ற அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க. ஏன்னா, நல்லா படிக்கிற குழந்தைங்க யாருமே வந்து இந்த இன்ஜினியரிங் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில வந்து, அவங்க வந்து யாருக்குமே அஃபெக்ட் ஆகாத மாரி அவங்க வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. இத்தன இத்தன பெர்சன்டேஜ் அப்படின்னு பிரிச்சு வச்சு, அந்தந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து சீட் குடுக்குறாங்க. ஈவன் நான் லாஸ்ட் இயர் கேள்விப்பட்ட வரைக்குமே வெயிட்டிங்ல இருந்தவங்க கூட வந்து, ஒரு சில இதில வந்து கூப்ட்டு அவங்களுக்குமே சீட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க தயங்காம வந்து தயவு செய்து அப்ளை பண்ணுங்க. நான் வந்து 150 கட் ஆஃப் தான் எனக்கு கிடைக்குமா? அப்படிங்கிற யோசனைலாம் இல்லாம, இல்ல நான் ஸ்டேட் போர்டு தான் எனக்கு கிடைக்குமா? அந்த மாரியெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க வந்து இந்த இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது அப்படின்னா, ஆவல் இருந்ததுன்னா, நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணி வைங்க. நீங்க த்ரூ கவுன்சிலிங் மூலமாவும் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி குடுத்தா இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா குடுத்து உங்களுக்கு எப்படி வரணும்? என்ன டிபார்ட்மெண்ட் வரணும்? அந்த மாரி நீங்க குடுத்து, அதுவுமே ஃபில் பண்ணி அதுவுமே ட்ரை பண்ணுங்க. இந்த மேனேஜ்மென்ட் கோட்டா பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே முடிஞ்சிரும். உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்டிட்யூட் டெஸ்ட்டு, இன்டர்வியூ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே முடிஞ்சிரும். கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடியே பிஃபோராவே இது முடிஞ்சு அவங்க ர ரிசல்ட் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ, அதுக்காக தான் சொல்றேன். நீங்க இத அப்ளை பண்ணி இதன் மூலமா நீங்க போறவங்களும், இதையும் போய்க்கிட்டே இருங்க. கவுன்சிலிங் மூலமா உங்களுக்கு இந்த காலேஜ்ல நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் சீட் கிடைச்சது அப்படின்னா, நீங்க அதில ஜாயின் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமா வந்தீங்கன்னா, இந்த காலேஜ்ல வந்து கொஞ்சம் ஃபீஸ் கம்மியா இருக்கும். மேனேஜ்மென்ட் கோட்டா மூலமா வந்தீங்கன்னா, கொஞ்சம் கூட இருக்கும். நீங்க வந்து மேனேஜ்மென்ட் கோட்டால உங்களுக்கு சீட் கிடைச்சிருந்தது அப்படின்னா, அத நீங்க ரிவர்ட் பண்ணிக்கலாம். அந்த கவுன்சிலிங்ல இருக்கிற ஃபீஸ்க்கு வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, பேலன்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருவாங்க. மேனேஜ்மென்ட் கோட்டா மூலமா கிடைச்சிருக்க உங்களுக்கு இப்போ உள்ள இந்த சீட் வந்து, வெயிட்டிங் லிஸ்ட்ல உள்ள ஸ்டூடண்ட்க்கு வந்து உங்களுக்கு போயிடும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட்டு தயவு செய்து வந்து இந்த மேனேஜ்மென்ட் கோட்டா இந்த அட்மிஷன் இந்த அப்ளிகேஷன்
அதாவது அந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுறதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து எல்லாமே வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி நிறைய இது மார்க் ஷீட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தான் உங்களுக்கு 12th மார்க்ஸ் வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. ஸ்காலர்ஷிப் பற்றின இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய எல்லா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும். இது வந்து அப்ளிகபிளாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலேஜ்லேருந்து கொடுக்கக்கூடிய மெரிட் ஸ்காலர்ஷிப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் காலேஜில் போய் நேரில் விசிட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும். ஏன்னா ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னும்போது நீங்கள் வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு பயந்துட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகும்போது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்து ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 175ஓ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா 175ஓ இல்லை ஒரு 180ஓ எடுத்துட்டு ஒரு ஓசி ஸ்டூடெண்ட்டோ ஒரு பிசி ஸ்டூடெண்ட்டோ வந்து நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னு 3மே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போட்டு வைக்காம நம்ம வந்து சாய்ஸ் வந்து ஃபில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கும் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் டிஎன்இஏ கவுன்சிலிங்லையும் இதே மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே வந்து ஒரே டிபார்ட்மெண்ட் நான் படித்தா கம்ப்யூட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும்போது உங்களுக்கு நிறைய காலேஜஸ் நல்ல நல்ல காலேஜஸ் எல்லாம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் வந்து இன்ஜினியரிங்குள்ளே நுழைய போகிறீங்க. நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் படித்தாலும் நீங்கள் கம்ப்யூட்டர் படிக்க முடியும். பயோமெடிக்கல் படித்தாலும் உங்களால் கம்ப்யூட்டர் படிக்க முடியும். ஸோ வந்து நீங்கள் என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸாக இருந்தாலுமே நீங்கள் அந்த ப்ரிஃபரன்ஸோடு சேர்த்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணி அதையும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்து வைங்க. ஏன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து இந்த இயரோடது வந்து உங்களுக்கு சொல்லப்போனால் நிறையவே கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஜினியரிங் அட்மிஷனோட நாளுக்கு இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன் போகிறவங்களோடதும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஸோ அதனால் எல்லா சாய்ஸ் ஃபில்லிங்குமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை ஈஸி அந்த மாதிரியே போடாமல் உங்களுக்கு ஒரு 2, 3 ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு காலேஜும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ரேங்க் லிஸ்ட்டில் உள்ள காலேஜஸ் எல்லாம் அந்த மாதிரியும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி கொடுத்தா உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கேட்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணி கொடுங்க. உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு கிடைக்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து எம்டெக் சிஎஸ்சி அதாவது எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸுமே இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்னா 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் வரும். இது எக்ஸ்ட்ரா ஒரு 1 இயர் வருது. 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டடோட உங்களுக்கு எம்டெக் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிஜிஏ இது மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுவுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 60 சீட்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்குமே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அதனோட கட் ஆஃபுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓசிக்கெலாம் 196, பிசிக்கு 195, பிசிஎம்க்கு 191.5, எம்பிசிக்கு 193, எஸ்சிக்கு 180, எஸ்டிக்கு வந்து 156 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருந்தது. உங்களுக்கு கட் ஆஃபுமே பார்த்தீங்கன்னா 196, 193 அப்படிங்கிறதெல்லாம் வந்து கம்மி கிடையாது. எவ்வளோ நம்ம இது பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். ஸோ வந்து அதுவுமே ஒரு நல்ல கோர்ஸ் தான். ஸோ எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் மற்ற வீடியோஸும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். எந்த மாதிரி போயிட்டுருக்கு, மற்ற காலேஜஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். வேறு நல்ல நல்ல காலேஜஸும் இந்த வீடியோவில் நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்ற குழந்தைங்களும் வந்து யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் யாருக்காவது இந்த இதில் சீட் கிடச்சா நல்லது தானே. நீங்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், அவங்களோட நாலேஜும் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரொம்ப லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்து ஆப்டிடியூடுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. இதோடு நிறுத்திடாமல். ஏன்னா வந்து அடுத்தடுத்து நிறைய இது வந்து உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். என்ட்ரன்ஸ் அது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லையும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, அதுக்கும் என்ட்ரன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதோடு சேர்த்து இதோட ஆப்டிடியூடும் சின்சியராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்டர்வியூக்கும் நீங்கள் வந்து அப் டு டேட்டாக வந்து நீங்கள் ஸ்கில்டாக இருங்க. Okay friends, thank you. Bye bye. See you on the next video. Thank you.